சகோதரிகளே, ஒரு பெண் எப்போது உடைந்து போகிறாள் தெரியுமா? அவளை யாராவது விட்டுச் சென்றதால் அல்ல. அவள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் யாருக்கும் அது தெரியாத போது, அவள் சோர்வாக இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் என்று சிரிக்க வேண்டிய போது, அவள் மனதில் இருக்கும் வலியை யாரிடமும் சொல்ல முடியாத போது. இது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் கதை. அவள் மாறிய நாள். மீரா ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப பெண். காலை 5 மணிக்கு எழுந்து வீட்டை கவனிப்பாள். குழந்தைகளின் டிஃபன், கணவரின் வேலை, மாமியாரின் மருந்து, வீட்டு வேலை அனைத்தையும் அமைதியாக செய்து முடிப்பாள். யாரும் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நான் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள் என்று அவள் நினைப்பாள். அவள் சோர்வாக இருந்தாலும் சிரித்துக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் முழு நாள் வேலை செய்து முடித்து இரவு படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தாள். அப்போது அவள் மனதில் ஒரு கேள்வி வந்தது. இன்று யாராவது என்னிடம் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாங்களா? அவள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் மெதுவாக புரிந்தது. அவள் எல்லோரையும் கவனித்தாள். ஆனால் யாரும் அவளை கவனிக்கவில்லை. உடனே ஓடிப்போவாள். யாராவது அழைத்தால் உடனே போனை எடுப்பாள். யாராவது கஷ்டம் சொன்னால் அதை தனது கஷ்டமாக எடுத்துக்கொள்வாள். ஆனால் ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். அன்று ஒரு மனிதரும் அவளிடம் உனக்கு உதவி வேண்டுமா என்று கேட்கவில்லை. அந்த இரவு மீரா முதன்முறையாக அழுதாள். ஒரு பெண் எப்போதும் வலிமையாக இருக்க முடியாது. சில நேரங்களில் அவளும் சோர்ந்து போவாள். மீரா கண்ணாடி முன்னின்று தன்னையே பார்த்தாள். நான் எப்போது இவ்வளவு காலியாக மாறிட்டேன்? அவள் கண்களில் ஒளி இல்லை. முன்பு சிரித்த பெண் இப்போது வெறும் பொறுப்பாக மட்டும் வாழ்ந்தாள். ஒரு நாள் அவள் பழைய தோழி ரேவதியை சந்தித்தாள். ரேவதி அவளை பார்த்தவுடன் சொன்னாள், மீரா, நீ எல்லோருக்காக வாழ, ஆனா ஒரு நாளாவது உனக்காக வாழ்ந்ததுண்டா? அந்த ஒரு கேள்வி மீராவின் உள்ளத்தை குலுக்கியது. அவள் அமைதியாக இருந்தாள். ஏனெனில் அதற்கான பதில் அவளிடம் இல்லை. அடுத்த நாள் முதல் மீரா ஒரு சிறிய விஷயம் செய்ய ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் அவளுக்காக ஒதுக்கினாள். அமைதியாக டீ குடித்தாள், புத்தகம் வாசித்தாள், மாடியில் நின்று வானத்தை பார்த்தாள். முதல் முறையாக அவள் தன்னோடு நேரம் செலவழித்தாள். முன்பு யாராவது ஏதாவது கேட்டால் உடனே சரி என்று சொல்வாள். ஆனால் இப்போது அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். இதனால் நான் சோர்ந்து போவேனா? பதில் ஆம் என்றால் அவள் அமைதியாக சொல்வாள், மன்னிக்கணும், இப்போ எனக்கு முடியாது. முதலில் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நீ மாறிட்டே. ஆனா மீரா முதல் முறையாக தன்னை இழக்காமல் வாழ ஆரம்பித்தாள். ஒரு நாள் மீரா ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள். நல்ல மனசு இருப்பது நல்லது. ஆனால் அதற்காக நம்மையே உடைத்துக் கொள்வது தவறு. அன்பு கொடுக்க வேண்டும், ஆனால் சுயமரியாதையை இழந்து அல்ல. மெல்ல மெல்ல மீராவின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவள் தனது பழைய திறமைகளை மீண்டும் எடுத்தாள். சிறிய ஆன்லைன் வேலை ஆரம்பித்தாள். சிறிது பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாள். அதோடு அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. முன்பு மக்கள் மீராவை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இப்போது அவள் பேசும்போது கவனமாக கேட்டார்கள். ஏனெனில் அவள் தன்னை மதிக்க ஆரம்பித்திருந்தாள். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படித்தான் உங்களையும் நடத்தும். பல பெண்கள் வெளியில் சிரிப்பார்கள், ஆனால்
இரவில் அமைதியாக அழுவார்கள். அவர்கள் சோர்வாக இருப்பார்கள். ஆனால் நான் நல்லா இருக்கேன் என்பார்கள். ஏனெனில் அவர்கள் உடைந்து போகக்கூடாது என்று பயப்படுகிறார்கள். ஒரு நாள் மீரா கண்ணாடி முன் நின்று சிரித்தாள். இந்த முறை அந்த சிரிப்பு உண்மையானது. ஏனெனில் அவள் இறுதியாக புரிந்து கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணின் நல்ல மனம் அவளது பலவீனம் அல்ல, ஆனால் அவள் தன்னையே மறந்து விடுவதுதான் உண்மையான பலவீனம். சகோதரிகளே, உங்களை எல்லோரும் மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க சோர்வை புரிந்து கொள்ளுங்கள். உங்க மனதை கேளுங்கள். தேவைப்பட்டால் இல்லை சொல்லுங்கள். ஏனெனில் உங்களை காப்பாற்ற யாராவது வருவார்கள் என்று காத்திருக்க வேண்டாம். சில நேரங்களில் நீங்களே உங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தால் 1 நிமிடம் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் இப்படியான ஒரு அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உணர்ச்சிகரமான மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதைகளை தொடர்ந்து பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த கதையை உங்களைப் போலவே யாரோ ஒருவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.